ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் ஸ்டோரி கேட்க போறோம். நம்ம கதையுடைய கதாநாயகியின் பேர் ரியா. ரியா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு பிஇ முடிச்சு தன்னுடைய சொந்த செலவிலேயே போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கா. ரீசெண்டா டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கா. வாழ்க்கை ஃபுல்லா ஹாஸ்டல்ல தான் வாழ்ந்திருக்கா. வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பேயிங் கெஸ்டா இருந்திருக்கா. விமென்ஸ் ஹாஸ்டல்ல தான் இருந்திருக்கா. ஆனா அது எதுவும் சரிப்பட்டு வரல. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு தைரியம் வந்து நம்ம ஏன் ஒரு வீடை வாடகைக்கு எடுக்க கூடாதுன்னு ஒரு அழகான வீடை வாடகைக்கு எடுத்திருக்கா. ரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு அவளுக்கு வாடகை கிடைச்சது ஒரு ஜாக்பாட்னு தான் சொல்லுவா. ஏன்னா அவ்வளோ கம்மியான வாடகை. இவ இப்ப புதுசா வந்திருக்கிற இடம் ஒரு டெவலப்பிங் ஏரியா. ஒரு மினி டவுன்ஷிப் பிளான் பண்றாங்க. பெரிய அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், அதுக்குள்ளே ஸ்கூல்ஸ், ஷாப்ஸ் எல்லாம் வர மாதிரி ஒரு பிளான். ஆனா அதுல ஃபேஸ் 1 மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. மத்ததுக்கு இன்னும் அப்ரூவல் வரல. கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்குது. இதனாலேயே நிறைய பேர் இங்க இன்னும் குடி வரல. விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் மத்த குடும்பங்கள் இருக்கு இங்க. இவ இந்த வீட்டுக்கு வந்து சில நாட்கள் தான் ஆகுது. சுத்தி யார் யார் இருக்கா, என்ன டீடைல்ஸ் எதுவுமே தெரியாது. ஆனா இவளுடைய ஃப்ளோர்ல இவ இருக்கிற வீடு மட்டும் தான் ஆக்கியபைடா இருக்கு. மத்த 4 வீடுகளும் எம்டியா தான் இருக்கு. ரியாவுக்கு பயமாலாம் இல்ல. இவ இருக்கிற பில்டிங்ல செக்யூரிட்டி இருப்பாங்க. ஷிஃப்ட் பேசிஸ்ல ரொட்டேட் ஆயிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவளுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சென்ஸ் ஆஃப் காம்னஸ், பீஸ் இவளுக்கு இருக்கு. சிட்டியோடைய பஸ் இல்ல. ஆனா அட் த சேம் டைம் ஏதாவது வேணும்னா சிட்டி பக்கத்துல தான் இருக்கு. எப்ப வேணா போயிட்டு வரலாம். சொல்ல போனா இது இவளுடைய ட்ரீம் லைஃப் மாதிரி. இவ ட்ரீமை தான் இப்ப லைஃபா வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லலாம். இந்த அமைதியான வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் உடைய ஃபேஸ் 1 முடிஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதுல 4-5 டவர்ஸ் முடிஞ்சிருக்கு. எல்லாமே ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ் மட்டும் தான் இங்க. எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஒரு டவரும் இன்னொரு டவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி ரவுண்டா இமேஜின் பண்ணிக்கலாமே. சோ ரியாவோட பால்கனில இருந்து பார்த்தாக்க ஆப்போசிட் பில்டிங் உடைய பால்கனி சைட் நல்லாவே தெரியும். கதை நடக்கிற இன்றைய தினம் ரியா இவளுடைய பால்கனில நின்னுட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு விஷயத்தை நோட் பண்றா. இவளுடைய ஆப்போசிட் பால்கனில இருக்கிற ஒரு பர்சன் இவளோட வீட்டையே ஒத்து பார்த்துட்டே இருக்காரு. இவ நெய்பர் தானேன்னு ஃபர்ஸ்ட் கையெல்லாம் ஆட்டுறா. ஆனா அந்த ஆள் ரெஸ்பாண்டே பண்ணாம இருக்கான். ரியா ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறா, அவன் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கண்டுக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப பால்கனிக்கு போகும்பொழுது அவன் அதே இடத்துல இருக்கான். இவளையும் ஒத்து பார்த்துட்டே இருக்கான். அப்படியே வெச்சு கண் வாங்காம பார்த்துட்டே இருக்கான். இவளுக்கு பயமா இருக்கு. அவன் பாக்குற பார்வை அப்படி. இதுல என்ன கொடுமைனா, இந்த வீடுகள் அமைக்கப்பட்ட விதம் எப்படின்னா, ரியாவோட வீட்டுல இருக்கிற 2 பெட்ரூம்ல இருந்தும் அந்த ஆப்போசிட் வீட்டை பார்த்தா அந்த வீட்டுடைய பெட்ரூம்ஸ் தெரியும். அப்ப அந்த பர்சன்னாலையும் இவளோட வீட்டை நல்லாவே நோட்டம் ஓட முடியும். இவ எப்பெல்லாம் அந்த வீடை பாக்குறாளோ அந்த நெய்பர் இவளோட வீட்டையே பாக்குற மாதிரியே இருக்கு. ரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய சன்லைட் வேணும், காத்து வேணுங்கிறதுனால எந்த விண்டோவையும் மூட மாட்டா, கர்டன்ஸே வாங்கல. இந்த நெய்பர் இந்த மாதிரி பாக்குறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நேரா சிட்டிக்கு போய் கர்டன்ஸ் வாங்கி செக்யூரிட்டி மனோஜோட ஹெல்ப்போட இன்ஸ்டாலும் பண்ணிடுறா. இப்பவாவது நிம்மதியா இருக்காளான்னு பார்த்தா அதுவும் இல்ல. அவளுடைய இந்த பதட்டத்துக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த டவுன் மற்றும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளில் நடக்கிற தொடர் கொலைகள் தான் அதுக்கு காரணம். கடந்த சில மாதங்களாவே இந்த ஊரை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன டவுன்ஸ்ல அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா கொலைகள் நடந்துட்டு தான் வந்திருக்கு. போலீஸ் இப்பதான் இது தொடர் கொலையா இருக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி தனியா வாழற பெண்களை டார்கெட் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி கொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட்ஸ்அப் கொடுத்திருக்காங்க. பெண்கள் தனியா எங்கேயாவது வெளியே போகும் பொழுது, டிராவல் பண்ணும் பொழுது கேர்ஃபுல்லா இருக்க சொல்லிருக்காங்க. எஸ்பெஷலி தனியா வாழற பெண்கள் என்னெல்லாம் செய்யணுங்கிறதுக்கு போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுத்திருக்காங்க. இந்த நெய்பர் எப்ப பாரு இவளே பாக்குறதுனால இவளுக்கு ஒரு பயம் வருது. ஒருவேளை இவன் தான் கில்லரா இருப்பானோ, அடுத்த டார்கெட் நம்மளா இருந்தா என்ன பண்றதுன்னு பயப்படுறா. அட் த சேம் டைம் ஒரு பர்சன் நம்மள பாக்குறான் அப்படிங்கிறதுக்காக அவன் கொலைகாரனா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. எந்த பேசிஸ்ல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்லால. இதனால இவ என்ன டிசைட் பண்றானா, அடுத்த சில நாட்கள் இந்த நெய்பரை நம்ம கண்காணிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றா. நம்ம ட்ரெக்கிங்லாம் போலாம் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி ஒரு பெரிய சொபிஸ்டிகேட்டட் ட்ரெக்கிங் கிட்டே வாங்கி வச்சிருக்கா. அதுல ஒரு பைனாகுலர்ஸ் இருந்த ஞாபகம் இருக்கு இவளுக்கு. இன்னும் அன்பேக்கே பண்ணல நிறைய விஷயங்களை. இவ எப்படியோ தேடி பிடிச்சி அந்த பைனாகுலர் எடுத்துடுறா. when the stock becomes stocked அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். இன்னொருத்தரோட வீட பைனாகுலர்லாம் வச்சு பாக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது வெறும் கதைக்காக மட்டும்தான். ரியாக்கு அதை பத்தியெல்லாம் இப்ப கவலை இல்லை இல்லையா. அவளுக்கு இந்த ஆளு கில்லரா இருப்பானுங்கிற சந்தேகம். இவளோட சேஃப்டி இம்பார்ட்டன்ட் ஆச்சு இவளுக்கு. அதனால அந்த நெய்பரோட வீட்டை வேவு பார்க்க ஆரம்பிக்கிறா. இவங்க பாக்குற விஷயங்கள் இவளோட சந்தேகத்தை வலுவடைய செய்து. ஒரு ரூமோட ஒரு கார்னர்ல நிறைய கிளீனிங் சப்ளைஸா இருக்கு. பெருசு பெருசா இருக்கு. நம்ம நார்மலா யூஸ் பண்ற கிளீனிங் சப்ளைஸ் மாதிரி தெரியல. இன்னொரு இடத்துல ட்ரைபாட் மேல மொபைல் மாதிரியோ டேப்லெட் மாதிரியோ ஒரு பெரிய டிவைஸ் ஒன்னு இருக்கு. இது தவிர மேப் ஒன்னு இருக்கு. அங்க ப்ராபப்ளி இந்த ஊருடைய மேப்பா தான் இருக்கணும். அதுல சில இடங்கள்ல ரெட் கலர்ல எக்ஸால மார்க் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா
ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ப்ராபப்ளி இந்த அபார்ட்மெண்டோட ப்ளூ பிரிண்டா இருக்குமோன்னு யோசிக்கிறா. இங்கேருந்து எல்லாமே கிளியரா தெரியல இல்லையா? ஆனா அதுல ஒரு இடத்துல ரெட் கலர்ல ஒரு எக்ஸ் தெரியுது. அந்த ரெட் மார்க் நம்மளா இருப்போமோன்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறமா இன்னொரு யோசனை வருது. ஒருவேளை அவன் இன்னும் நிறைய கொலைகளை செஞ்சு இந்த இடத்துல புதைச்சு வச்சிருந்தா என்ன பண்றது? அதை மார்க் பண்றதுக்கு தான் எக்ஸால மார்க் பண்ணிருக்கானோன்னு யோசிக்கிறா. இவளுடைய பயம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இது இல்லாம ஒரு நாள் இவளோட ரூமை நோக்கி ஒரு பிளாஷ் மாதிரியான ஒரு வெளிச்சம் தெரியுது. போட்டோ எடுத்தா பிளாஷ் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதோன்னு யோசிக்கிறா. அப்பதான் அந்த ட்ரைபோட பார்த்த ஞாபகம் இருக்கு. அதுக்கு மேல ஒரு மொபைல் போனோ இல்ல டேப்லெட் மாதிரி ஒரு டிவைஸ் இருந்தது இல்லையா? அதை பத்தி யோசிச்சு பாக்குறா. ஒருவேளை இந்த நெய்பர் தான் நம்மள போட்டோ எடுக்கிறானோன்னு யோசிச்சு பாக்குறா. பைனாக்குலர்ஸ் வழியா பார்க்க ட்ரை பண்றா. ஆனா எதுவும் பெருசா தெரியல. ஒரே இருட்டா இருக்கு. இவ பாக்குறா அப்படிங்கறத தெரிஞ்சு லைட்ஸ் ஆஃப் பண்ணி ஒளிஞ்சிருக்கானா இல்ல வாங்க இல்லவே இல்லையாங்கிற விஷயம் இவளுக்கு சரியா தெரியல. ஒரு ஃப்ளோருக்கு கீழே லைட் எரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா யாரோ செக்யூரிட்டி தான் இருக்காங்க அங்க. ஏதாவது லீக்கேஜ் ஏதாவது இருந்தா செக் பண்றதுக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நெய்பரோட வீட்டுல ஒரு லேடி இருக்கிற மாதிரி தெரியுது. பைனாக்குலர்ஸ் வச்சு பார்த்தா அது கன்ஃபார்மும் ஆகுது. ஏற்கனவே இந்த கில்லரோட டார்கெட்டே லேடிஸ் தான். இப்ப இவனோட வீட்டுக்கே ஒரு லேடி வந்திருக்காங்க பொழுது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அடுத்த நாள் இன்னொரு பெண் கொலை செய்யப்பட்டதா நியூஸ் வருது. நியூஸ்ல பார்க்கும்பொழுது இவளுக்கு என்ன தோணுதுன்னா, ப்ரீவியஸ் நைட் ஒரு லேடியை பார்த்தா இல்லையா? அந்த லேடி போட்டிருந்த ட்ரெஸ் கலர் மாதிரியே இந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணுடைய ட்ரெஸ்ஸும் இருக்கிற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆகுது. ரியாக்கு கன்ஃபார்மே ஆயிடுது இவன் தான் சீரியல் கில்லர் போல் இருக்கு அப்படின்னு. போலீஸ்க்கு போலான்னா கொஞ்சம் பயமா இருக்கு. ஃபோன் பண்ணா இவளுடைய டீட்டெயில்ஸ் லீக் ஆயிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. நேரா போய் சொல்றதுக்கும் பயம். சிட்டிக்கு போய் ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்ல இருந்து ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்னு யோசிக்கிறா. இந்த ஐடியால இருந்தும் பின்வாங்கறதுக்கு முன்னாடி கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்புறா. லிஃப்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் போறா. கிரவுண்ட் ஃப்ளோர் காரிடார்ல நடக்க ஆரம்பிக்கிறா. நம்ம நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல நோட் பண்ணிருந்திருப்போம். இந்த காரிடார்ஸ் எல்லாம் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பகல் நேரத்திலயும் லைட் போடுற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்கும். இவங்களுடைய அபார்ட்மெண்ட்டும் அப்படிதான். இந்த காரிடாரோட எண்ட்ல தான் இந்த டவரோடைய என்ட்ரன்ஸ் இருக்கு. அங்க செக்யூரிட்டி மனோஜ் இருக்காரு. செக்யூரிட்டிக்கு பக்கத்துல நிக்கிற ஆளை பார்த்து ரியாவுக்கு பக்குன்னு ஆகுது. வேற யாரும் இல்ல, அந்த நெய்பர் தான். பயமா இருந்தாலும் இன்னொரு சைடு ரியாவுக்கு அவனை பார்த்தாலே கோவமா வருது. இந்த சீரியல் கில்லர் மூஞ்சிக்கு சன்கிளாஸ் வேற அப்படின்னு வேற யோசிக்கிறா. உன்னை பத்தி இன்னைக்கு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம விடவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்குள்ள ரியாவுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த நெய்பர் இவளை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறான். இவளுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு, என்ன பண்ண போறானோ அப்படின்னு. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு யோசிச்சு பார்த்தா. நம்பர் 1, இவன் தான் சீரியல் கில்லர், ரியா தான் அடுத்த டார்கெட் அப்படின்னா இவனுக்கு இப்போ ரியாவுடைய டவர்ல என்ன வேலை? சஸ்பிஷியஸா இருக்கா? ரெண்டாவது, ஒருவேளை இவன் சீரியல் கில்லரா இல்லாம வெறும்னு ரியாவை வெறிச்சு பாக்குறான், ஒரு ஸ்டாக்கரா இருக்கான், ஒரு ஈவ் டீசரா இருக்கான் அப்படின்னா ரியா இவனை பாக்குறதையும் அவன் கண்டிப்பா நோட் பண்ணிருந்திருப்பான். யோசிச்சு பாருங்க, யாரோ ஒருத்தர் நம்மள ஸ்டாக் பண்றாங்க அப்படின்னா நம்மளும் அவங்கள திரும்பி பாக்குறோம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஓஹோ ஃபீலிங்ஸ் மியூச்சுவல் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்மள அப்ரோச் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த பயமும் இருக்கு. ரெண்டு சினாரியோ நினைச்சும் பயம் தான் ரியாவுக்கு. கரெக்டா பவர் வேற கட் ஆகுது. ரியாவுக்கு பயமா இருக்கு. கூனி குறுகி செவுத்து பக்கத்துல ஒரு பள்ளி மாதிரி ஒட்டி நிக்கிறா. அந்த ஆளா நிக்காம அப்படியே தொடர்ந்து நடந்து வந்துட்டே இருக்கான். இவளை கிராஸ் பண்ணியும் போயிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு 2 செகண்டுக்கு பிளாங்கா இருக்கு. அவன் பாட்டுக்கு லிஃப்ட் நோக்கி நடந்து போயிட்டு தான் இருக்கான். என்னடா அவ்வளவு வேகமா வந்தான், அவன் பாட்டுக்கு நம்மள ரெகக்னைஸ் பண்ணானா என்ன ஏதுங்கிறது இந்த இருட்டுல ஒண்ணும் தெரியல, அவன் பாட்டு நடந்து போறான்னு யோசிக்கிறா. இப்பதான் இன்னொரு விஷயத்த நோட் பண்றா. அவன் பின்னாடியே ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. இருட்டுல தட்டு தடுமாறி செல்போன் டார்ச் வெளிச்சத்துல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா காரிடார்ஸ்ல பவர் வருது. வெளிச்சத்துல இந்த லேடியை பார்த்ததும் ரியாவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இவளுடைய நெய்பர் கண்டிப்பா கொலைகாரன் கிடையாது அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இந்த லேடி வேற யாரும் இல்ல, ப்ரீவியஸ் நைட் நெய்பருடைய வீட்டுல பார்த்தா இல்லையா, அதே லேடி தான். சோ இன்னைக்கு மார்னிங் வந்த நியூஸ் இந்த லேடியை பத்தியது இல்ல. ரெண்டாவது, கொலை நடந்ததா சொல்லப்பட்ட நேரத்துல ரியா தான் அந்த நெய்பரை ஸ்பை பண்ணிட்டே இருந்தாளே, அந்த நெய்பருக்கு இவ தான் ஆலிபையே. அப்ப கண்டிப்பா அந்த நெய்பர் கொலை செய்யறதுக்கு சான்சஸே இல்ல இல்லையா? அதனால ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுறா இவ. அவன் ஒரு ஸ்டாக்கராவே இருந்தா கூட பரவாயில்ல, கொலைகாரனா இல்லாத வரைக்கும் சந்தோஷம் நினைச்சுக்கிறா. சரி நம்ம வீட்டுக்கு போவோன்னு திரும்ப ட்ரை பண்ற. அப்போ செக்யூரிட்டி மனோஜ் இவகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. செக்யூரிட்டி வழியா தெரிய வர இன்ஃபர்மேஷன் ரியாவுக்கு ஷாக்கிங்காவும் அதே சமயம் நிம்மதியாவும் இருக்கு. இத்தனை நாள் ஸ்டாக்கர்னு நினைச்சிட்டு இருந்த அந்த நெய்பருக்கு கண்ணு தெரியாதான். ஷாக்கிங்கா இருக்குல்ல? யோசிச்சு பாருங்க. காரிடார்ல கம்மி லைட் இருந்தாலும் அவரு கூலிங் கிளாஸோட தான் நடந்து வந்தாரு. பவர் கட் ஆன போதும் தடுமாற்றமே இல்லாம நடந்து வந்தாரு இல்லையா? அப்பவே இவளுக்கு ஒரு க்ளூவா இருந்திருக்கணும். ஆனா இவ பயந்த பயத்துக்கு இதெல்லாம் ரெஜிஸ்டரே ஆயிருந்திருக்காது. அந்த லேடி அவருடைய வைஃப். ஊர்ல இருந்து நேத்து தான் வந்தாங்களாம். இது மட்டும் இல்ல, அந்த நெய்பர் இந்த அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் க்ரூ இருக்கும் இல்லையா, அதுல ஆர்கிடெக்ட்ஸ் என்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த டீம்ல ஒரு பர்சன். ஸ்பெஷலி ஏபிள்ட் பீப்புளுக்கு இந்த அபார்ட்மெண்ட் ஆக்சசபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக
அந்த விஷயங்களை ஓவர்சீ பண்ற ஒரு பர்சனா. ஓஹோ, இதனாலதான் அந்த நெய்பரோட வீட்டுல ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் இதுதான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறா ரியா. ஆக்சுவலா இத்தனை நாள் வரைக்கும் ரியா தான் அந்த நெய்பரை ஸ்டாக் பண்ணிருந்திருக்கா. அதை நினைச்சு கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றா. ஆனா பெரும்பாலும் இவ ஃபீல் பண்றது எல்லாமே நிம்மதி மட்டும்தான். செக்யூரிட்டி மனோஜுக்கு பாய் சொல்லிட்டு லிஃப்ட நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறா. ஆனா ஒரு விஷயத்த ரியா நோட் பண்ணல. அவ்வளோ நேரம் இன்னசென்ட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருந்த செக்யூரிட்டி மனோஜோடைய ஸ்மைல் அப்படியே மாறுது. ஸ்லோவா ஈவில் ஸ்மைலா மாறுது. அவருடைய கைகள்ல ரியாவுடைய ஃப்ளோர்ல இருக்கிற வீடுகளுடைய சாவி கொத்து தொங்குது. இந்த இடத்துலயே இந்த கதை முடிஞ்சிடுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. வெயிட், இந்த கதையை யார் எழுதினா அதானே கேக்குறீங்க? வேற யாரும் இல்லை, நான் எழுதிய கதை தான் இது. இது முதல்லயே சொல்லியிருந்தா நிறைய பேர் கேட்காம போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், அதனால முதல்லயே சொல்லல, மன்னிச்சிடுங்க. இது எப்பயோ எழுதிய ஒரு கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி பல கதைகள் கேட்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.